சஜிதா செய்யும்போது கண்களை மூட வேண்டுமா அல்லது திறந்திருக்கலாமா? அது பதில் சொல்லணும்னு கேட்குறாங்க. அதாவது சஜிதா செய்யும் பொழுது கண்களை மூடணுமா திறக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்களை வந்து திறக்கக்கூடாது, கண்களை மூடக்கூடாது என்று ஒரு தெளிவான ஒரு தடை ஒன்று இருக்குது ஹதீஸில். தபுரானியுடைய கபீர் தபுரானியில் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால், இதா காம அஹதுக்கும் ஃபி ஸலாத்தி, உங்களில் ஒருவர் தொழுகைக்கு நிற்பாரேயானால் வலா யக்மில் ஐனைஹி, கண்களை மூட வேண்டாம் அப்படி இருக்குது. ஆனால் இந்த ஹதீஸ் வந்து சரியான ஹதீஸ் இல்லை. தடை செய்து ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. அந்த ஹதீஸில் வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு ஆளில் அபு ஹைசமா முஸாப் இப்னு சயீத் என்பவர் அறிவிக்கிறாரு. இவர் ரொம்ப பலவீனமான ஒரு ஆள். இவருடைய அறிவிப்புகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ சரியில்லாத ஆள் கண்களை மூடக்கூடாதுன்னு தெளிவான வாசகம் வந்தாலும் அறிவிப்பாளர் சரியில்லைங்கிறதுனால இதை வைத்து முடிவு எடுக்கக்கூடாது. வேறு என்ன ஆதாரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக தொழுகைக்கு ஒரு விதி இருக்குது. என்ன விதின்னு கேட்டால், சல்லு கமா ராய்த்துமுனி உசல்லி. ரசூல்லா என்ன செய்கிறாங்க, அந்த மக்களுக்கு தொழுது காட்டுறாங்க. தொழுது காட்டிவிட்டு என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கள். அப்போ நம்ம தொழுகிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், ரசூல்லா சொன்னது மட்டும் தொழுகையுடைய சட்டமாகாது. அவங்க செஞ்சதை நம்ம கடைப்பிடிக்கணும். இப்போ ரசூல்லா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, நான் எவ்வாறு தொழுகிறேனோ அவ்வாறு நீங்கள் தொழுவுங்கள்ட்டாங்க. அப்போ ரசூல்லா தொழுத தொழுகையில் கண்ணை மூடி இருந்தாங்களா திறந்துருந்தாங்களா? கண்ணை மூடினார்கள்னு ஒரு ஆதாரம் காட்ட இயலுமானா காட்ட இயலாது. கண்ணை திறந்திருந்தாருன்னு காட்ட இயலுமானா நிறைய பரக்கத்தாக காட்டலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொழுகையில் வந்து கண்களை வந்து திறந்திருந்திருக்கிறார்கள். கண்ணை மூடிக்கிட்டு அவங்க தொழுவலை. அவங்க கண்ணை திறந்து தொழுதாங்கன்னா அப்போ தான் நீங்களும் தொழுவணும். என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள்னு சொல்லிட்டாங்கல்ல. புகாரியில் ஒரு 752வது ஹதீஸில் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு வேலைப்பாடு செய்யப்பட்ட ஒரு ஆடையை அணிந்து தொழுகிறாங்க. ஒரு சட்டையை போட்டு தொழுகிறாங்க. அந்த சட்டை என்ன இருக்கிறது, கொஞ்சம் டிசைன் போடப்பட்டிருக்கிறது. அப்போ தொழுதுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, தொழுது முடித்தவுடனே ஷகலத்தினி ஆலாமு ஹாதிஹி, இதில் இருக்கிற அந்த வேலைப்பாடுகள் வந்து என் கவனத்தை திருப்பி விட்டது. இதுஹபு பிஹாயில் அபி ஜஹமின், அபு ஜஹமுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கொண்டு இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வத்தோனி பி அம்பிஜானியத்தின், அவர் வேறு ஒரு ட்ரெஸ் வச்சுருக்காரு, அதை வாங்கி 2 வச்சு இதை எடுத்துக்கங்கன்றிருப்பார். ரசூல்லா இதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது என்ன செய்யுது, என்னுடைய கவனத்தை திருப்புது. டிசைன் போட்டவுடனே தொழுதுட்டு இருக்கும்போதே ரசூல்லா அந்த ட்ரெஸ்ஸை குனிஞ்சு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே கவனம் என்ன செய்யுது, நல்லா இருக்க வேறு மாதிரி போகுது. தொழுகையை விட்டு தவறி போய் என்ன செய்கிறது, அவங்களோட கவனம் திரும்பி விடுகிறது. அப்படின்னோடனே இதை கொடுத்துட்டு வேறு ஒன்று தருவார், அதை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. இது புகாரில் 752வது ஹதீஸ். அப்போ இதில் கண்ணை மூடிக்கிட்டு தொழுதுப்பார்களே, ஆனால் இந்த ஆடையில் இருந்த வேலைப்பாடுகள் அவங்கள பாதிக்குமா, அவங்களோட கவனத்தை திருப்புமா? திருப்பி இருக்குதுல்ல, திருப்ப நான் பார்த்துருக்கேன்னு ஒருத்தர் விளங்குதில்ல. அப்போ ரசூல்லா கண்ணை திறந்து தொழுதார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி வந்து 3 பேரை வந்து சமூக பகிஷ்காரம் செஞ்சாங்க. போர்களுக்கு போகாமல் இருந்ததுனால செஞ்சாங்க, சமூக பகிஷ்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த அந்த 3 பேரும் வந்த பிறகு செஞ்சாங்க, யார் பேசக்கூடாது, எந்த தொடர்பு வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த கஅப் இப்னு மாலிக், அந்த பெரிய சம்பவம் அது. அந்த ஹதீஸில் என்ன வரும்னு கேட்டால், அந்த கஅப் இப்னு மாலிக் சொல்லுவார், நான் பள்ளிவாசலுக்கு போவேன், யாரும் சலாம் சொல்ல மாட்டாங்க, நான் ரசூல்லா கிட்ட போய் நின்று தொழுவேன். தொழுவும்போது என்ன செய்வேன்னா, நான் அப்படியே கல்ல பார்ப்பேங்கிறார். பார்த்துக்கிட்டு ரசூல்லா நம்மளை பார்க்குறாங்களான்னு நான் என்ன செய்வேன், கடை கண்ணால் அப்படி பார்ப்பேன். பார்த்துட்டு என்ன செய்வேன்னு கேட்டால், அவங்க வந்து நான் அவங்கள பார்க்குறது தெரிஞ்சவங்கன்னா வேறு பக்கம் திரும்பிக்கிடுவாங்க. நான் அவங்கள பார்க்கலன்னு தெரிஞ்சவொன்னே என்னை பார்ப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ சும்மா சல்லி கரீப மின்ஹு, ரசூல்லாவுக்கு பக்கத்தில் போய் நான் தொழுவேன். இப்போ சாரிக்கும் நல்லற, நான் திருட்டு பார்ப்பேன். இப்போ இது அக்மல் தொலா சலாத்தி, நான் தொழுகையில் வந்து இப்படி ஈடுபட ஆரம்பித்தோன்னே அக்பலை இல்லையே, ரசூல்லா என்னை பார்ப்பாங்க. வைதல் தஃபல் தூ நகவு, நான் அவங்க பக்கம் திரும்பினேன்னு சொன்னால் ஆறுதா நீ என்னை விட்டு புறக்கணிச்சிடுவாங்க. அதை பார்க்க விரும்புகிறாங்க, ஆனால் பார்க்குறது தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு இப்படி நடக்கும் என்று சொல்கிறார். அப்போ இவரும் ரசூல்லா அப்படி பார்க்குறாரு, ரசூல்லாவும் அவரை பார்க்குறாங்க. இதை வந்து இப்போ கண்ணை மூடி தொழுதா முடியுமா? இது கண்ணை மூடுறது மார்க்கத்தில் கிடையாது. கண்ணை மூடி தொழக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஹப்பாபுங்கிற ஒரு சஹாபிகிட்ட கேட்குறாங்க. ஹப்பாங்கிற ஒரு சஹாபி அடுத்த தலைமுறையில் உள்ளவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யக்ரவு ஃபில் லுஹரி வல் அஸரி, லொஹர் அசரில் ரசூல்லா ஓதுவாங்களா? லொஹர் அசரில் வந்து நம்ம சத்தம் போடாமல் தானே இருக்கிறோம். நம்ம மகரிபி இஷாவில் சத்தமாக ஓதுறோம்ல. இப்போ லொஹர் அசரில் சும்மா நிற்கிற மாதிரி தெரியுது. அதை கேட்குறாரு. யக்ரவு ஃபில் லுஹரி வல் அஸரி, லுஹர் அசரில் வந்து ரசூல்லா ஓதுவாங்களாண்டவுடனே அவர் ஹப்பாபு சொல்கிறார், ஆமாம் ஓதுவாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, அந்த அடுத்த தலைமுறைக்காரர் கேட்குறாரு, அபு மாமருங்கிறவர் கேட்குறாரு, பிம குன்சும் தாரிஃபுன தாலிக்க, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? சத்தம் போடுவானா தானே ஓதுற ஒரு மனுஷனுக்கு தெரியும், அதில் சத்தமே போட மாட்டோமே லொஹர் அசரில், அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டோன்னே காலவர் சொல்கிறார், எழுத்துராபி லிஹியத்திஹி,
அவங்களுடைய தாடி அசைவை வைத்து நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம். அது ஓதுனா வாய் அசையும்ல, வாய் அசைகிறது தாடி அசைவு. தாடின்னா என்னது? நேர் பின்னாடி இருக்கிறாள் பார்க்க முடியாது. கொஞ்சம் சைடில் இருக்கிறாள் கடைக்கண்ணால பார்த்தாங்கன்னு வைங்க, வாய் அசைகிற தாடி அசைகிறத வைத்து ஓதுறாங்க. ஓதுனா வாய் அசையும் தாடி அசையும் தெரியும். அப்போ இங்கே பின் செஃபில் இருந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தாடி அசைவை பார்த்துருக்கிறாருன்னு கேட்டால், அப்போ கண்ணை மூடிட்டு 746 புகாரில் கண்ணை மூடிட்டு தொழுவது வழங்குதா? ரசூலுல்லாஹ் பின்பற்றி தொழும் பொழுது அப்படி செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு 750 ஹதீஸ் புகாரில் மாபால் அக்வாமின் எர்ஃபோன் அபுசாரம் இல சமாய், என்ன சில பேர் பார்வையை வானத்துக்கு மேலே உயர்த்துகிறார்கள் தொழுகையில், அதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதான் வானத்தை நோக்கி பார்க்கத்தான் தடைன்னு அர்த்தம். பார்வையை தொழும் போது இப்படி பார்க்கக்கூடாது, இப்படி பார்க்குறதுக்கு தடை. வானத்தை நோக்கி பார்க்கக்கூடாது. அப்படி இல்லை என்றால் அவங்களுடைய பார்வையை எல்லாம் பறித்து விடுவான், செய்யாதியே என்று ரசூலுல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறாங்க. அப்போ வானத்தை நோக்கி பார்வையை உயர்த்தக்கூடாது, கண்ணையை மூடிக்கிட்டு இருந்தால் அதுக்கு சட்டம் வருமா? கண்ணை திறந்திருக்க போய் தானே சொல்கிறாங்க. ஏப்போ இப்படி தூக்கி பார்க்குறீங்க, வேறு பக்கம் பார்க்கலான்னு அர்த்தம் தான் அது. 750 புகாரில் நீங்கள் பார்க்குறீங்க. 751 ஹதீஸில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, தொழும்போது இப்படி திரும்பி பார்க்கலாமா? இப்படி திரும்பி பார்க்குறது, சலாம் கொடுக்கும்போது தான் திரும்பணும், மற்றபடி திரும்பி பார்க்கலாமான்னு கேட்கும் பொழுது, திரும்பி பார்த்துறா சைத்தான் பண்ணுற வேலை, திரும்பி பார்க்காதீங்க. அப்போ திரும்பாமல் பார்க்கலான்னு வழங்குதில்ல, திரும்பி தானே பார்க்கக்கூடாது. அது 751 ஹதீஸில் இருக்கிறது புகாரில். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கடைசியில் மரணிக்கிறதுக்கு சில நாட்களாக அவங்க பள்ளிவாசலுக்கு வரல, படுக்கையில் இருக்கிறாங்க. அபூபக்கர் தான் தொழு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ராகத்தாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, திரையை விலகிட்டு இப்படி எட்டி பார்க்குறாங்க. சஹாபாக்கெல்லாம் தொழுகிற காட்சியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்போ அபூபக்கர் அப்படி பார்த்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் இமாமா இருக்கார்ல, ஒரு பொண்ணு பின் வாங்குறாரு. ரசூலுல்லாஹ் தொழுவிக்கிறது தான் வர்றாங்க. ஏன்னா எதிர்பக்கம் தான் ரூம் இருக்கும், கதவை திறந்துட்டு உள்ளே வந்துடலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வீடு பள்ளியை ஒட்டி தான் இருந்துச்சு, பள்ளிக்கு திறந்துட்டு உள்ளே போயிடலாம். அப்போ எட்டி பார்த்தோன்னே ரசூலுல்லாஹ் தொலை வர்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு அபூபக்கர் பின் வாங்குறாரு. ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்கன்னு கேட்டால் அவர் சைகை மூலமாக அப்படி காட்டிட்டு போயிட்டாங்க. அதான் அவங்க கடைசி இது. அதுக்கு அன்றைக்கி மொத்தம் போயிட்டாங்க. மரணிக்கிற அன்றைக்கி இப்படி பார்த்துட்டு போனாங்கன்னு வருது. இப்போ அபூபக்கர் வந்து அதை பார்த்து ரசூலுல்லாஹ் வந்து இப்படி தெரியுது, ரசூலுல்லாஹ் வர்றாங்கன்னு தெரிஞ்சவொன்னே பின் வாங்குறாருல, முன்னாடி கண்ணை பொத்திக்கிட்டு தொழுதாருன்னா அப்படி தெரியுமா? முடிச்சுட்டு இருந்தான்னு தெரியும். அதெல்லாம் ஒன்று இருக்குது. அதனால் வந்து கண்ணை மூடுதல்ங்கிறது வந்து இறையச்சம் உள்ளது அப்படிலாம் தப்பாக நினைக்கிறாங்க. கண்ணையெல்லாம் மூடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் போர்க்களத்தெல்லாம் தொழுகிறோம். போர்க்கள தொழுமெல்லாம் என்ன செய்கிறான், வந்து ஆயுதங்களை வச்சிடாதீங்க, ஒரு ரக்கா தொழுவோம். ஒரு சாரார் சண்டை போடுவாங்க, ஒரு சாரார் தொழுவும் என்ன செய்கிறவங்க, நீங்கள் உங்களுடைய ஆயுதங்களை கவனமாக வைத்துக்கொள்ளுங்கள், எதிரிகள் வந்து உங்களை தாக்கி விடுவாருன்னா கண்டிப்பாக முடிச்சுக்கிட்டு இருக்கணும். இப்படி கவனம் எவனா வர்றானா போகிறானான்னு பார்க்கணும். அப்படியான கடமையெல்லாம் தொழுகையில் இருக்கும்போது அப்புறம் கண்ணை மூடிட்டு தொழுகிறது, கண்ணை மூடிக்கிட்டு தொழுவே கூடாது. கண்ணை திறந்து தான் தொழுவணும். சரியா? சரி.